கதிர் பாண்டியன கன்வின்ஸ் பண்ணி எப்படியோ வீட்டுக்கு கூப்பிட்டு வர்றாங்க. உடனே ராஜ் எடுத்துட்டு, "எல்லாத்துக்குமே காரணம் நான் தான் மாமா. நான் அன்னைக்கு வீட்ட விட்டு ஓடி போயிருந்துருக்கக்கூடாது. அதனால தான் இவ்ளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன மன்னிச்சுடுங்க" அப்படின்ட்டு ராஜி பாண்டியன் கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. "சரிப்பா, நடந்தது நடந்துச்சு. ஆனா நீங்க வந்து என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்திருக்கணுமே. நீங்க எல்லாரும் சேர்ந்து என்கிட்ட இருந்து உண்மைய மறைச்சது தான் என்னால தாங்க முடியல" அப்படின்ட்டு பாண்டியன் வந்து சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. இங்க முத்துவேல், சக்திவேல் குடும்பத்தில அப்பத்தா இருந்துகிட்டு, "எனக்கு எதுவுமே வேண்டாம்" அப்படின்னு சொல்லி சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிச்சுட்டு இருக்காங்க. உடனேவும் சக்திவேல் இருந்துட்டு, "உன் மக வீட்ல போனீன்னா இப்ப சாப்பிட்டுருப்ப. அங்கருந்து சாப்பிட முடியலன்னு சொல்லி தானே இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க. அதான் நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்ல" அப்படின்னு சக்திவேல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே முத்துவேல் இருந்துட்டு, "ஆத்தா அவங்க எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கலாம் நம்ம பொண்ணுக்கு? அதான் எப்படி அந்த வீட்ல போய் நம்ம சாப்பிடுறது? அதான் எந்திச்சு வந்துட்டோம்" அப்படின்னு முத்துவேல் சொல்றாங்க. உடனே ஆத்தா இருந்துகிட்டு, "நான் கண்ணு குளிர நீங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுறத பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா இப்படி சண்டை போட்டு வந்துட்டீங்களே! அவ இந்த குடும்ப மானத்த காப்பாத்தணும்னு சொல்லிட்டு அப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கா. அப்போ ஓடி போய் வீட்டுக்கு வந்தாலும், இந்த ஊர்க்காரங்கலாம் என்ன பேசியிருப்பாங்க? அதனால தான் யாரும் ராஜிய பத்தி தப்பா பேசக்கூடாது அப்படிங்கிற நல்ல எண்ணத்துல அவ பண்ணியிருக்கா. ஆனா அதெல்லாம் உங்களுக்கு தப்பா தெரியுதா?" அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தா வந்து முத்துவேல் கிட்ட கேள்வியா கேட்டுட்டு இருக்காங்க. உடனேவும் முத்துவேல், "இருக்கட்டும் ஆத்தா, இப்ப சாப்பிடு நீ" அப்படிங்கிறாங்க. எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு ஆத்தா சாப்பிடாம கொள்ளாம இருக்கிறாங்க. இதனால ஆத்தா திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. உடனே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்க்குறாங்க. இங்க அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லன்னு கோமதிக்கு தெரிஞ்சதும், அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே, எல்லாரும் பதறிடிச்சு ஓடுறாங்களே அப்படின்னு அழுதுகிட்டு இருக்காங்க. உடனே கோமதி எப்படியாவது அம்மாவ போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே பாண்டியன் வந்துட்டு, "இந்த நிலைமையில நீ உங்க அம்மாவ பார்க்க விடுவாங்களா? உங்க அண்ணன்கள்லாம்?" அப்படின்ட்டு பாண்டியன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க கோமதி கிட்ட. இந்த சீரியல் எப்படி நல்லாருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.